நம சிவாய. வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? 3 மாதங்களாக பதிவு போடலை பார்த்துட்டிங்கன்னா, இப்பொழுது இனிமேல் உங்களுக்கு உபதேசங்கள், அதுபோல் உங்களுக்கு வார்த்தைகள், சுழுமுனை நாடி ஓட்டம் ஆடியோ மூலமாக வந்து சேரும். வீடியோ வராட்டாலும் ஆடியோ மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். பார்த்திங்கன்னா, நம்ம 1, 2, 3 அப்படிங்கிற படியில் சுழுமுனை நாடி எப்படி ஓடுறது அப்படிங்கிற பயிற்சியும் நான் உங்களுக்கு அழுத்த வார்த்தைகளில், மெல்லிய வார்த்தைகளில் சொல்லி பதிவில் உங்களுக்கு நான் அதை முழுமையாக சொல்லித்தர்றேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர்கள் எங்களுக்கு வகுப்பு கொடுக்கலாமா, கொடுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் தேவைன்னு சொல்கிறீங்க. பரவாயில்லை. எப்பொழுதுமே ஏன் நிறுத்தப்பட்டதுன்னா, கொடுத்த பயிற்சி ஏகப்பட்ட பயிற்சி. அதன் மூலிமா நம்ம அதை அழுத்தத்துகளை புரிஞ்சதுக்கப்புறம், நீங்கள் உங்களையெல்லாம் சரி செய்ததுக்கப்புறம் பதிவிடுறது தான் நல்லது. ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு பதிவு போட்டு இப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது உங்கள் மூளை என்ன பண்ணும்னா, ஏதோ ஒருவர் சொல்கிறதை ஏற்றுக்கொண்டு தவ நிலைக்கு போகிற நிலைமை நமக்கு வரும். தன்னாலே அந்த இயற்கையாகவே அந்த தவ நிலையும் அந்த தியான நிலையும் நம்ம உருவாக்க மாட்டோம். அதனால் அந்த திறன் குறையணும்னா, என்ன வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தைகளே நம்ம ஊடுருவி உள்ளே போய் ஆழ்ந்து நம்ம ஆழ் மனசுக்குள்ளே கொண்டு போய் ஆழ் மனசில் இருந்து மேல் மனசு எண்ணலைகளை அழிச்சிட்டு ஆழ் மனசோட எண்ணலைகளுக்கு போகணும். அந்த ஆழ் மனதோட எண்ணலை எவ்வளவு தேவையற்ற எண்ணலைகளை அழிக்க போகும்போது தான் உங்களோட புதிய விஷயம் உள்ளே சேவ் ஆகும். அது உள்ளே உங்களுக்கு அது புதுசாக உங்களுக்கு தகவல்களை பரிமாறும். ஃபஸ்ட்டு மேல் மனசில் போடுற விஷயம் நமக்கு பரிமாறாது, தகவல்களை நம்மளுக்கு பரிமாறும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஆழ் மனசை ஓப்பனில் வச்சுக்கணும். அதாவது ஆழ் மனசு திறந்த வெளியில் நம்ம வச்சுக்கணும். பார்த்துட்டிங்கன்னா, இப்போதான் நம்ம முழுமையாக அந்த நிலையை எடுக்க முடியும். நான் ஏதோ சொல்கிறது போல் நான் பண்ணிவிட்டு நான் ஒரு தியான நிலையில் இருந்தேன், ஒரு தவ நிலையில் இருந்தேன், ஆனால் அது எனக்கு சரி வரலை. ஒரு சிலர் சரி வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் உங்களோட உள் மனசுக்கு சொல்லும் பொழுது தான் சரி வரும். ஒரு விதையை அந்த சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்குள்ளேருந்து அது எழுந்து பயிராகி பெருசாக வரத்துக்கு 3 மாதம் ஆகும். அந்த 3 மாதத்துக்கு ஒரு வார்த்தையை நமக்குள்ளே நம்ம போட்டோம்னா, அந்த 3 மாதத்தில் அந்த வார்த்தை முழுசாக அது விதை முளைத்து வரும். அதுக்குள்ளே நம்ம அந்த காத்திருப்புகள் இருக்கணும். அப்போ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நம்ம ஒரு தகவலை நமக்குள்ளே கொடுத்தா அதை சரி பண்ணிட்டு தான் இருக்குமே ஒழிய அதை வெளியே தள்ளாது. ஆனால் அது நம்ம எங்கே பதியணும் அப்படிங்கிற நிலை இருக்குது, நம்மளோட ஆழ் மனசில் தான் பதியணும். மேல் மனசில் பதிஞ்சோம்னா அது நமக்கு அது நிலை நிற்காது எப்பொழுதும். அதனால தான் நம்ம என்னோட உபதேசமும் சரி, ஒரு சரியான உபதேசம் கொடுக்குற ஒரு யோகிகளும் சரி, அவங்க எப்பொழுதுமே உங்களோட ஆழ் மனதை தான் முதல் திறக்கிற மாதிரி வார்த்தைகள் கொடுப்பாங்க. அந்த ஆழ் மனம் திறந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு தகவல்களை பரிமாறுவாங்க. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அப்பொழுது அதனால தான் நான் இந்த பதிவுகளை கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். எப்பொழுதும் நம்ம எதிர செய்கிறத நம்ம பார்த்து நம்ம செயல்படுத்தணும்னு நம்ம உடலையும் நம்ம மனசையும் பழக்கக்கூடாது. தானாகவே அது இயங்குறதுக்கு பழக்க வேணும். அதுதான் உங்களுக்கு இந்த கருத்துக்களை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த உபதேசத்தின் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமெல்லாம் கிடைக்கும். அதில் நீங்கள் முழுமையாக இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்களோட அந்த ஆன்மீக பயணமும் சரி, நீங்கள் சித்து நிலையை அடையிறதும் சரி, தன்னை புனிதப்படுத்துவதும் சரி, தான் இந்த எல்லையிலிருந்து அடுத்த எல்லையில் விலகி போகணும். அதாவது இந்த சூழ்நிலை எனக்கு சரியில்லை, இதை இருந்து நான் அடுத்த சூழ்நிலையில் நான் வாழ்ந்து இறை செயல் செய்து போகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயமெல்லாம் நான் உபதேசத்தின் மூலமா உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கிற மாதிரி நான் தயார் செய்கிறேன்.
பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் நல்லா இருங்க, தவ பயிற்சி பண்ணுங்கள், சொல்லி கொடுத்த பயிற்சிகளை முழுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த விஷயம் தேவையோ அதை நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு நிலையில் பதிவிடுங்க. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தேவை, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அழகாக தெளிவாக பதிவிடுங்க. அந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு உங்கள் கேள்விகளுக்கு அந்த கருத்துக்களுக்கும் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அடுத்த பதிவிலிருந்து பதில் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய்.